அனஸ்தீசியாங்கிறது இட் இஸ் நாட் அ ஜோக். அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு அனஸ்தீசியா டெக்னீஷியன் வச்சு தான் லோக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்சர்வ்டு வே ஆஃப் ப்ராக்டிசிங். இப்போ நீங்கள் தப்பான இடத்துல போய் விழுந்துட்டீங்கன்னா என்ன இன்ஃபெக்ஷனாலும் வரலாம். ஒரு நீடில் ஸ்டெர்லைஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் கூட வரலாம், நமக்கு தெரியாது. இப்போ 2 பேருக்கு ஒரே நீடில் ஷேர் பண்ணாங்க, உங்களுக்கு எப்படி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், அனஸ்தீசியா ஓவர் டோஸ் ஆகிட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், ஈவன் டெத் கேன் ஹேப்பன். ஒரு சர்ஜரிங்கிறது சர்ஜரிக்கு முன்னாடியே ஆரம்பிக்கும். ப்ரீ ஆப்ரேட்டிவ், இன்ட்ரா ஆப்ரேட்டிவ், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் 3 தான் நாங்கள் பிரிக்கணும். இந்த 3 ஸ்டேஜ்லையுமே வந்து ஒரு டாக்டரோட ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவு த சேம் டாக்டர் ஹேஸ் டு பி தேர். இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா கேன் லீட் டு லைஃப் லாஸ், அதாவது அவங்க உயிரே போகிற அளவுக்கு கூட போகலாம். நீங்கள் அந்த 3 சொன்னீங்களே, அது 3மே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ் வீங்கி ஃபுல்லாக சகப்பாய் இந்த இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் தான் செப்சிஸ் போய் இறந்துருக்காங்க. இதை ஈஸியாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இஃப் இட் இஸ் டன் இன் ரைட் பிளேஸ். பேஷண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப ஹேர்லைனை இறக்கி வைக்கிறது, இல்லை ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஹேர் பேட்டர்னில் வைக்கிறது, இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது இட் இஸ் நெக்ஸ்ட் இம்பாசிபிள்னு சொல்லுவோம். அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம வச்ச முடியலாம், நம்ம திரும்ப ஒன்றா எடுக்கணும். ஒரு மேல் பேஷண்ட்னா அந்த ஹேர்லைன் வந்து மேலே இப்படி ரெசீட் ஆகி தான் வரணும். இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவாங்க. அது பேஷண்ட்டுக்கு வந்து 10% பேருக்கு வந்து ரிசல்ட் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு. தப்பான இடத்துலலாம் அதை சொல்ல மாட்டேன். 100% கேரண்டிங்க, சூப்பராக பண்ணிடலாம் இப்படின்னு சொல்லி தான் அவங்க கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உனக்கு இந்த முடி வைக்கிறதுனால இதுதான் நீங்கள் எதிர்பார்க்கலாம், இந்த ரிசல்ட் தான் வரும், இந்த பிஃபோர் ஆஃப்டர், இந்த இங்கே இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க, இதெல்லாம் வந்து ஓகே. பட் எல்லாருக்கும் அது நடக்குமாங்கிறது சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரோட உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொருத்தரோட ஹேர் குவாலிட்டி, ஸ்கேல்போட ஹைஜீனிக் ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட்ஸ் மாறும். நீங்கள் அவர் பார்த்தீங்களே அதே ரிசல்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது முடியாது, அது சாத்தியமே இல்லை. எனக்கு பால்டிங் வந்துருச்சு, நான் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டு ஒருத்தர் விரும்புகிறாருன்னா வெதர் இஸ் 25 years and above. ஏன் அந்த 25 சொல்கிறேன்னா, ஹேர் லாஸ்ங்கிறது ஒன் டைம் இஷ்யூ இல்லை, ப்ரொக்ரெசிவ் ப்ராப்ளம். அது ரொம்ப ஏர்லியாக அந்த சர்ஜரி நம்ம அவருக்கு பண்ணிட்டோம்னா பின்னாடி இருக்கிற முடி கொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் லுக் வெரி ஆட். நேச்சுரலாக கொட்டுற ஸ்டேஜில் அது கொட்டிட்டு இருந்ததுன்னா இங்கே வைக்கிற முடி மட்டும் நல்லா இருக்கும், பின்னாடி இருக்கிற முடி போயிட்டே இருக்கும். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற இந்த இளைஞர் பேர் சந்தோஷ். இப்போ அந்த நபர் உயிரோட இல்லை. ஏன் அப்படின்னா 2016 முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்ததுனால அவரோட உயிர் பறிப்பு சிகிச்சையின் பின் விளைவுகள் காரணமாக உயிரையே இழந்திருக்கிறார். இல்ல கொஞ்சம் முடிக்கு போய் வச்சு உயிர் போயிடுச்சு. என் பிள்ளையோட உயிர். எந்த பசங்களும் அந்த முடிவுக்கெல்லாம் வரக்கூடாது, விளம்பரத்தை பார்த்தெல்லாம் வரக்கூடாது. அனஸ்தீசியா ஓவர்ன்றது அங்க கிளினிக்லயே பேசிக்கிட்டாங்க, தெரிஞ்சு போச்சு. கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நுரையீரல் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிள்ளைக்கு பாடியை மட்டும்தான் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்லேருந்து ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. இந்த மாதிரி போலியா பியூட்டி பார்லரில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, பார்லர்னு சொல்லி இந்த மாதிரி முடிமாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறோம், இங்கே பண்ணித்தரோம், கம்மியான விலைக்கு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து இல்லீகல், சட்டத்துக்கு புறம்பானது, அவங்க மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னாங்க. இப்போ 2026 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரியான ஒரு அறிக்கையை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவும் அதை பற்றி பேச வேண்டிய தேவை வந்திருக்கு, இன்னும் அதிகமாக பேச வேண்டிய தேவை வந்திருக்கு. ஏன் அப்படின்னா சமீபத்தில் அண்ணா நகரில் நடந்த ஒரு ரைடுன்னு சொல்லலாம். அங்கே ஒரு கிளினிக்கில் கிட்டத்தட்ட 12th படித்த ஒரு நபர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஹோமியோபதி டாக்டராக இருந்துக்கிட்டு அலோபதி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு முடிமாற்று அறுவை சிகிச்சையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 பேரை போலியா மருத்துவர்னு சொல்லி போலியா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த 3 பேரை கைதும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி அதிகமாக பேச வேண்டிய தேவை இப்போ எழுந்திருக்கு. பேசுறதுக்காக நம்ம கூட மருத்துவர் சசிகுமார் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டாக செய்தி பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த செய்தியை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு ஃபர்ஸ்ட்? சரி, இன்னமும் வந்து மக்கள் வந்து அவேர்னஸ் பத்தல, அதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறது எங்கே பண்ணணும், யார்கிட்ட பண்ணணுங்கிற ஒரு அவேர்னஸ் இன்னமும் அவங்களுக்கு போய் சேரலையேங்கிறது தான் என்னோட வருத்தமும் ஆதங்கமும் கூட. இப்போ இந்த சிகிச்சை முதல்ல யாருக்கு சார் தேவை? இது வந்து இப்போ முடி கொட்டுறதுங்கிறது ரொம்ப நார்மல், ஒரு சாதாரண விஷயம்தான். பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது அதிகமாக கொட்டி வழுக்கையாக இருக்கலாம். அந்த வழுக்கை வந்து அவங்கள பர்சனலாக அவங்க ப்ரொஃபஷன்லையோ இல்லை பர்சனல் லைஃப்லையோ அது ரொம்ப பாதிக்குது அப்படின்னா இந்த சிகிச்சையை நோக்கி அவங்க சிகிச்சை எடுத்துக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ந்த ஒரு குவாலிஃபைடு டெர்மட்டாலஜிஸ்ட் இல்லை பிளாஸ்டிக் சர்ஜன்ட்ட அணுகி அதுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியும் ரிசல்ட் பெருசாக வரல, வழுக்கு இன்னும் அப்படியே இருக்குன்னா இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியை பற்றி அவங்க யோசிக்கலாம். ஓகே, அப்படி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணாங்கன்னா அதையும் அவங்க அந்த பிளாஸ்டிக் சர்ஜன் இல்லை டெர்மட்டாலஜிஸ்ட் தான் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் இன்னைக்கு என்எம்சி கைட்லைன். இந்த சர்ஜரி இட் ஹாஸ் டு பி டன் ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் செட்டப்பில் தான் பண்ணுங்கிறது தான் கைட்லைன். ஓகே, இது 25 years and above நீங்கள் யார் பண்ணிக்கலான்னு கேட்டிங்க. 25 years and above
ஒரு ஆண் பால்டிங்கோட வராங்க, அவங்களுக்கு வந்து இதை பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் தே ஆர் மெடிக்கலி ஃபிட். ஓகே. அவங்க வந்து ஒரு 25 வயசுக்கு மேல தான் அதை பண்ணா நல்லதுன்னு பண்ணா சொல்றீங்க. நல்லது. ஆமா. ஓகே. ஆனா இப்போ அப்படி இல்லையே சார். கரண்ட் சுச்சுவேஷனுக்கு சின்ன வயசுலயே நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய ப்ரமோஷன் வீடியோக்கள் பார்க்குறாங்க. அவங்கவுங்க வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி மாற்றம் நடந்திருக்கு, பிஃபோர் ஆஃப்டர் இப்படிலாம் நிறைய ப்ரமோட் பண்ணுறாங்க. சரி, அந்த ப்ரொமோஷன்ஸை நம்பி விழுறது வந்து நம்ம அது அப்சர்ட் ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த ப்ரொமோஷன் பண்ணுறவங்களுக்கு அது ஒர்க் ஆகிருக்கலாம். பட் இருந்தாலும் சயின்டிஃபிக்காக 25 இயர்ஸ் அண்ட் அபோவ் இயர்ஸ் சொல்கிறோன்னா அப்போ தான் வந்து அவங்க உடல் அதுக்கு ஏற்றுக்கிறதுக்கான தன்மை இருக்கும். ரெண்டாவது, அப்படி வைக்கிற முடி, இந்த ஹேர் லாஸ்ங்கிறது இது ப்ரொக்ரெசிவ் ப்ராப்ளம், ஒரு இன்னைக்கு ஃபிக்ஸ் ஆகிற ப்ராப்ளம் இல்லை. இப்போ முடி கொட்டுதா, அதை ஃபஸ்ட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும், அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சர்ஜரி பண்ணால் அந்த ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும். ஓகே. ஆனால் இவங்களோட இன்செக்யூரிட்டி, அதாவது அவங்களுக்கு வந்து இந்த சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து they'll be வெரி இன்செக்யூர். இது பண்ணிட்டா தான் நமக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும், இதை பண்ணால் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை மதிப்பாங்க, இல்லை இது பண்ணால் தான் எனக்கு கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டியை வந்து இந்த ப்ரொமோஷன்ஸும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி அது நிறையா இருக்குது. ஓகே. ஸோ இதை பார்த்து யார் ஒருத்தர் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் வீடியோ டக்குன்னு ஹிட் ஆயிரும். ஓகே. ஸோ உடனே போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதை பற்றின ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணாமல், யார்கிட்ட பண்ணணும் எப்போ பண்ணணும் ஒரு ரிசர்ச் கூட பண்ணாமல் போய் விழுறதுனால தான் நீங்கள் சொன்ன அந்த 2016 இன்சிடெண்ட்டும் சரி, அதுக்கப்புறம் நிறைய டெத்ஸ் நடந்திருக்கு, அதுவும் இதனால தான் நடக்குதுன்ட்டு என்னோட ஒப்பீனியன். இல்லை, இது எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா சார், 2016 மரணமடைந்த இளைஞர் சந்தோஷ் அவர்கள் ஒரு மருத்துவர், எம்பிபிஎஸ் முடிச்சு பயிற்சி மருத்துவ மாணவராக சென்னையில் பயிற்சி பெற்றுட்டு இருக்கார். அதுக்கப்புறம் பாட்னாவில் நடந்த இன்சிடென்ட்டுமே கிட்டத்தட்ட அவங்களும் மருத்துவ மாணவர்கள் தான், இன்ஜினியர்ஸ். நாக்பூர்ல. ஸோ நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய, நல்ல படிப்பறிவு இருக்கக்கூடியவங்களே இந்த மாதிரியான விஷயங்களை போய் ட்ராப்ல சிக்கிறாங்க அப்படின்னும் போது அது எப்படி சார் பார்க்குறது? அது வந்து துரதிருஷ்டவசம் தான், அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் தான். என்ன ரீசன், நான் என்னோட இது எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து அவ்வளோ தேர் மேட் டு ஃபீல் இன்செக்யூர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தரை பற்றி நீங்கள் ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா அவர் அதை நான் எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தே வாண்ட் டு ப்ரூவ் டு அதர்ஸ் தட் நான் சாதிச்சிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். அந்த மாதிரி ஒரு 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 எண்ட் பாயிண்ட்டுக்கு அவங்களை தள்ளும்போது அவங்க இந்த மாதிரி தப்பான டெசிஷன்ஸை எடுக்கிறாங்கிறது தான் என்னோட. இந்த இன்சிடென்ட்ல நான் ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 22 இளைஞர் 2016 நடந்த இன்சிடென்ட்ல அந்த இளைஞரோட அம்மாவோட நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அவங்க பேசின வார்த்தைகளை எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல சார், முன்னாடி இந்த ட்ரீட்மெண்ட்டை எக்ஸ்பென்சிவாவோ இல்லை அது எதுக்கு நமக்கு இயற்கையான ஒரு அழகு இருக்குது அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை பற்றின ப்ரமோஷன்ஸ், விளம்பரங்கள் அதெல்லாம் ஜாஸ்தியாக இல்லாமல் இருந்துச்சு. அதனால யாரோ ஒருத்தர் அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணாங்க. பட் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃபரில் நான் வந்து ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணித்தரேன், கம்மியான எங்ககிட்ட வாங்க 6 நாளில் இல்லை 24 மணி நேரத்தில் உங்களோட முகப்பொலிவையை மாற்றிடுறேன் அப்படின்ற மாதிரி விளம்பரம் பண்ணுறாங்கல்ல சார். இந்த ட்ரீட்மெண்ட் குறித்த புரிதலே தப்பாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அன்னைக்கு வந்து இந்த சோஷியலைசிங் கான்செப்ட்லாம் இல்லை. அன்னைக்கு வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்தாங்க, மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போவாங்க, வந்துடுவாங்க. பட் இன்னைக்கு தே ஹேவ் டு நெட்வொர்க் வித் லாட் ஆஃப் பீப்புள். நிறைய பேரை பார்க்கணும், அவங்க பிஸ்னஸ் விஷயமாவோ பர்சனல் விஷயமா பார்க்கும்போது அதில் ஒரு கமெண்ட் அங்கங்கே பாசிங் கமெண்ட்ஸ் வரும்போது அது அவங்கள பாதிக்குது. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் அதை பண்ணிக்கணும்னு விரும்புகிறாங்க. அதாவது அவங்களோட பியூட்டி கான்ஷியஸாக ஆனதுக்கு ரீசன் அதுதான் தோணுது ஒன்று. இன்னொன்று ஜாப். அன்னைக்கு வந்து வேலைவாய்ப்புகள் கம்மி, மேபி பணம் சர்க்குலேஷன் கையில் கம்மியாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி அப்படி இல்லை, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ தே வாண்ட் டு சரி எனக்கு தான் நான் பண்ணிக்கிறேன், நான் என்னை வந்து பெட்டராக பார்த்துக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகிறாங்க. இது செகண்ட் செக்ட் ஆஃப் பீப்புள். மூணாவது பியர் ப்ரெஷர், அந்த ஃபேமிலி ப்ரெஷர். அண்ட் இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஃபார் தெம் டு இதை பண்ணிக்கணும்னு புஷ் பண்ணுறதுக்கு ரீசன் இதுதான். ஓகே. ஆர் எண்ணம் பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம் வர்றதுக்கு ரீசன் இதுதான். ஒன்ஸ் அவங்க அதை டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த சர்ஜரி பற்றின புரிதல் ஏன் கம்மின்ட்டு நீங்கள் கேட்டது கேள்வி என்னென்னா, ப்ரொமோஷன்ஸ் ஆர் ஸோ ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து அது ஃப்ளட் பண்ணிருச்சு. இப்போ நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் பாஸ் பண்ணுறோன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டராக ஒரு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சர்ஜனாக நான் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும்போது அது ஒரு 10 பேர் தான் ரீச் ஆகுது. ஓகே. பட் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு செலிபிரிட்டியோ ஒரு இன்ஃப்ளூயன்சரோ அந்த ஒரு ஈவன் யாரோ ஒரு நார்மல் ஒரு அட்ராக்டிவாக ஒரு ப்ரோமோ போடும்போது எடிட் பண்ணி கலர் அது வந்து எங்களோட ரியல் பர்பஸாக அது வந்து
உடைச்சிருது. ஸோ அதனால மக்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்களை தான் நிறையா பார்க்குறாங்களோ அப்படின்னு தோணுது. அதனால தேர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு. ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன இன்னொரு பாயிண்ட்டு, அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களே, அந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்களே, அது அந்த பர்சன் நிஜமாலுமே பண்ணிட்டாங்களான்னு தெரியாது, அங்கே தான் பண்ணாங்களான்னு தெரியாது. அவங்க எங்களை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணிவிட்டு அங்கே போய் ப்ரொமோஷனுக்கு கூட அவங்ககிட்ட ஒர்க் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து பேஷண்ட்ஸோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் என்னோட ஒப்பீனியன் வச்சுக்கோங்களேன். இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே. இப்போ நீங்களாக போய் ஒரு இடத்துல உள்ளே போய் உங்களோட பாடியை வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் யூ ஆர் கிவிங் தம் டு ஒர்க் ஆன்னா, அப்போ இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நீங்கள் தான் வந்து அந்த ஹையஸ்ட் ரிசர்ச் நீங்கள் பண்ணணும். சார், இப்போது என்னோட பாடியை மருத்துவர்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னா அவரை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு விஷயத்தை க்யூர் பண்ண போகிறாரு அப்படின்னும் போது ஒரு மருத்துவரை கடவுளாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. பட் இப்போ அதுலேயுமே சந்தேகம் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, இப்போ நீங்கள் இதை ஏன் கேட்குறேன்னா சார், இதுக்கு முன்னாடி நான் மார்க்கெட்டிங் பற்றி பேசியிருந்தேன். ஸோ அதனால அதை தொடர்ச்சியாக அந்த கேள்வியை கேட்குறேன். இல்லை, இப்போ டாக்டர்ஸ் வந்து யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறதில்ல. ஒன்று வந்து காம்ப்ளிகேஷன். ஒரு சர்ஜரி பண்ணுறாங்கன்னா அது காம்ப்ளிகேஷன் யார் கையில் வேணாலும் வரலாம். யாரும் வந்து தெரிஞ்சு ஒரு தப்பு பண்ண போகிறது. எங்கே நீங்கள் கேட்குற கொஷின் வருதுன்னா நெக்லிஜென்ஸ். அதாவது இது இந்த இடத்துல பண்ணக்கூடாது, இது தப்பு, இவருக்கு பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு ஒரு மருத்துவரோ இல்லை நாங்களோ பண்ணால் தென் இட்ஸ் அ நெக்லிஜென்ஸ். அந்த இடத்துல ட்ரஸ்ட் பிரேக் ஆகுது. அப்படி பண்ணுறவங்க ஐ டோன்ட் திங்க் அவ்வளோலாம், ரொம்ப கம்மி தான், அந்த மாதிரி பர்சன்டேஜ் கம்மி. அதை பண்ணுறவங்க தான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ரைட் பண்ணாங்கங்கிறீங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே அங்கே ப்ளேஸ் ஆகாது. இப்போ எங்களுக்கு வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் இருக்குது, என்எம்சி கைட்லைன்ஸ் இருக்குது, அசோசியேஷன்ஸ் ஆர் தேர். இத்தனையும் எங்களை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. தே வில் கைடஸ், இதெல்லாம் பண்ணாதன்ட்டு அப்பப்போ கைட்லைன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. இது எதுவுமே அந்த இன்னொரு செக்டாருக்கு சுத்தமாக போகாது. ஓகே. இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன, இது வந்து ஓவர்லேப்பிங் ஃபீல்டு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது டெர்மட்டாலஜிஸ்ட்டு, பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் 2 பேர் இருக்காங்க. நடுவில் ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட்னு ஒரு விங்கு வருது. இன்னொன்று இந்த பியூட்டி பார்லர் சலூன்ஸ்னு வருது. இப்போ நிறைய இடத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க, நேமே சலூன் வச்சுருப்பாங்க. சர்ஜரி எப்படி அங்கே பண்ணுறாங்கன்னு தெரியாது. இப்போ நீங்கள் அன்னைக்கு இருந்த வேல்யூ சிஸ்டமோ இதோ வந்து குறையிறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா டிமாண்ட் இஸ் ஹை, சப்ளை இஸ் லெஸ். மேபி அப்படி தான் இருக்கும், அப்படி தான் எடுத்துக்கணும்னு தோணுது எனக்கு என்னமோ. ஓகே. ஸோ யூ கான்ட் சே 100ல் ஒரு நிறைய ஒரு 98-99% ஆஃப் டாக்டர்ஸ் ஆர் ஸ்டில் ப்ராக்டிசிங் வாட் இஸ் ரைட் ப்ரொசீஜரல் வைஸ். ஓகே. இப்போ நீங்கள் யாரும் வந்து தெரிஞ்சு யாருக்கும் தப்பு பண்ண போகிறது. பட் அதை மீறி நடக்கிற தப்புகள் வந்து நெக்லிஜென்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டா இட்ஸ் சேஃப். ஓகே. இப்போ ஒரு பேஷண்ட் சார், இப்போ ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா பேசிக்ஸாக அவனுக்கு என்ன புரிதல் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் அவன் முதல் ஸ்டெப் என்ன எடுக்க வேண்டிய தேவை இருக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டியது, நம்ம அதுக்கான தேவை இருக்கா இல்லையான்னு அவங்க டிசைட் பண்ணணும். அவங்க அந்த பேஷண்ட் வந்து ஒரு சின்ன பையனோ ஒரு 25 years அவர் வந்து உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் நீங்க டாக்டரா டிசைட் பண்ணக்கூடாது. நான் கேட்கறது அந்த பேஷண்ட் அவனே வந்து என்ன முடிவு பண்ணணும்னு கேட்கிறேன். அவன் ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு இது தேவைதானா அப்படின்ற புரிதல் இப்போ வரணும். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஹேர் லாஸ்ங்கிறது ரொம்ப காமன். அதனால they should not feel insecure ஃபர்ஸ்ட். ஓகே. ரெண்டாவது, அப்படி ஹேர் லாஸ் இருக்குன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அதை வந்து நம்ம சரி செய்ய முடியும். ஓகே. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். மூணாவது, சர்ஜரிங்கிறது இட் இஸ் நாட் அ பார்லர் ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் சர்ஜரி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணக்கூடாது. ஓகே. நீங்கள் வந்து ஒரு சரியான மருத்துவர் அணுகி பண்ணிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து பண்ணாமல் இருந்தாலும் நத்திங் வில் ஹேப்பன். இந்த சர்ஜரி பண்ணாதான் எனக்கு லைஃப் மாறும், டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் who are completely bald but they have achieved a lot. Okay. So you should not think இது பண்ணுறதுனால மட்டும்தான் என் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு எங்கேயாவது உங்கள் மைண்டில் ரெக்கார்ட் ஆயிருந்ததுன்னா அதை இன்றைக்கே எரேஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் லிவிங் யுவர் லைஃப். உங்களுக்கு அது ரொம்ப பாதிக்குது, அதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னாலும் ஃபஸ்ட்டு டாக்டர் அப்ரோச் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூ டிசைட் உங்களுக்கு தேவையா இல்லைன்னு. இது வந்து பேசிக் புரிதல். ரெண்டாவது, இது லைஃப் ஆர் டெத் ப்ரொசீஜர் இல்லை, இட் கேன் வெயிட். அதாவது இதை நீங்கள் இன்றைக்கி பண்ணலாம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், இல்லை பண்ணாமையும் விடலாம். இதை பண்ணியே ஆகணும், அந்த ப்ரெஷர் உங்களுக்கு நீங்களாக எடுத்துக்கிறது தான். அதில் தான் யுவர் டெசிஷன் மேக்கிங் இஸ் கோயிங் ஆன். ஒரு தப்பு பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இதை நான் பண்ணணும், உடனே பண்ணணும், எனக்கு வந்து நீங்கள் அவரால் செலவு பண்ண முடியலன்னா அவங்க பேரண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வர்றது, எனக்கு நீ இதை பண்ணி கொடு, அவங்கள மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது,
இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் ரைட். சில சென்டர்ஸ்ல வந்து அவங்களே லோன் ஆஃபர் தரோன்னு சொல்லி இப்போ கூப்பிடுறாங்க. ஏன்னா அது ஃபினான்ஷியலி இது வந்து இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இன்சூரன்ஸ்ல வராதுங்கனால நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தேவையா இல்லையாங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் அ பேஷண்ட் அவங்க டிசைட் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து தே ஷுட் ஓகே நான் பண்ணிக்கிறேன், இது எனக்கு நான் இந்த ஜேர்னியை நான் தொடங்க போறேன்னா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் டெர்மட்டாலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் கன்சல்ட் பண்ணுங்க. ஓகே. உடனே ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் கரெக்டான ஆள்கிட்ட பண்ணுங்க. இப்போ இது வந்து இது தனிநபருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்வு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ அவர் வந்து கிளினிக்கு வராரு. கிளினிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ரொசீஜர் பேசிக் ப்ரொசீஜர் என்னவா இருக்கும், என்னவா இருக்கணும் சார்? இதில் வந்து நம்ம ஒருத்தர் கிளினிக் வராங்கன்னா நான் ஆஸ் அ டாக்டராக எங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ணணும் எந்த கிரேட் ஆஃப் ஹேர் லாஸில் இருக்காங்க, பால்டிங் ஸ்டேஜில் இருக்காங்களா இல்லை தின்னிங் ஆர் ஹேர் லாஸ் ஏர்லி ஸ்டேஜில் இருக்காங்களா. இப்போ ஏர்லி ஸ்டேஜில் இருக்காங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே போதும். ஓகே. டாபிக்கல் சீரம்ஸு, ஷாம்பு, மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் ஆர் பிஆர்பி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் எது உங்களுக்கு தேவையோ அதை நம்ம சஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அது இருக்கிற ஹேரை காப்பாற்றும். இல்லை எனக்கு பால்டிங் வந்துருச்சு, நான் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டு ஒருத்தர் விரும்புகிறாருன்னா அதில் நாங்கள் எப்படி அசஸ் பண்ணுவோம்னா, ஒன்று அவரோட ஏஜ், வெதர் இஸ் 25 years அண்ட் அபோவ். ஏன் அந்த 25 சொல்கிறோன்னா ஹேர் லாஸ்ங்கிறது ஒன் டைம் இஷ்யூ இல்லை, இது ப்ரொக்ரெசிவ் ப்ராப்ளம். அது ரொம்ப ஏர்லியாக அந்த சர்ஜரி நம்ம அவருக்கு பண்ணிட்டோம்னா பின்னாடி இருக்கிற முடி கொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் லுக் வெரி ஆட். அப்புறம் ஓகே நேச்சுரலாக கொட்டுற ஸ்டேஜில் அது கொட்டிகிட்டு இருந்ததுன்னா இங்கே வைக்கிற முடி மட்டும் நல்லாயிருக்கும், பின்னாடி இருக்கிற முடி போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன். நீங்கள் 25 years மேலே பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லேட்டர் இஸ் பெட்டர். 25 years மினிமம் ஏஜ் சொல்கிறோம், 30 பண்ணலாம், 35 பண்ணால் இன்னும் பெட்டர், கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும். ரெண்டாவது அவங்க மெடிக்கலி ஃபிட்டாக ஃபார் த ப்ரொசீஜர். இதை நாங்கள் பண்ணுறதுனால இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறத நாங்கள் அசஸ் பண்ணோம். ஓகே. ஸோ பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, எக்கோ இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இது ஒரு சாதாரண ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தானே, இதுக்கு இத்தனை டெஸ்ட் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை தான் சார் நானும் கேட்க வந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா மரணம் வரைக்கும் போகிற நம்ம செய்திகள்லாம் பார்க்குறோம். சாதாரண முடி பிரச்சனை தானே, இதுக்கு எதுக்கு மரணம் வரைக்கும் போகுது அப்படின்ற ஒரு கேள்வி அதை தான் அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது நிறைய பேர் அதை சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. இது ஒன்றும் சாதாரண சர்ஜரி, எந்த சர்ஜரியுமே சாதாரண சர்ஜரி இல்லை. இந்த மொமெண்ட் வி ஆர் கிவிங் ஒரு லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்குறோம், பஞ்ச் பண்ணி கிராஃப்ட் எடுக்கிறோம்னாலே there are lot of complications are prone to happen. வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேஷண்ட் மெடிக்கலி ஃபிட்டாங்கிறத ஃபஸ்ட் நம்ம அசஸ் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் ஃபிசிஷியன் ஒப்பீனியன், கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் எல்லாம் வாங்கிட்டு அனஸ்தட்டிஸ்டையும் நாங்கள் பார்க்க வைப்போம். முன்னாடி இவருக்கு இந்த அனஸ்தீசியா கொடுக்கறதுனால சேஃபாக இல்லையா, இத்தனையும் நம்ம சேஃப்டியெல்லாம் என்ஷூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம கரெக்டாக கொண்டு போய் நிறுத்தணும். உனக்கு இந்த முடி வைக்கிறதுனால இதுதான் நீங்கள் எதிர்பார்க்கலாம், இந்த ரிசல்ட் தான் வரும். இந்த பிஃபோர் ஆஃப்டரு, இந்த இங்கே இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க, இதெல்லாம் வந்து ஓகே. பட் எல்லாருக்கும் அது நடக்குமாங்கிறது சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரோட உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொருத்தரோட ஹேர் குவாலிட்டி, ஸ்கேல்போட ஹைஜீனுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட்ஸ் மாறும். சார் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃப்ளூயன்சர் 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, அவர் வீடியோ போட்டிருக்காரு, நான் பண்ணியிருக்கேன், இல்லை பாருங்க என்னோட முகமே மாறிடுச்சு, அழகாயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்போ அவர் பார்த்த கிளினிக்லேயே நான் போய் பார்க்கலாம் இல்லையா? தாராளமாக. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுங்கிற. ஓகே. ஒரு இன்ஃப்ளூயன்சர் போஸ்ட் பண்ணியிருக்காருன்னா அது அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வேலை செஞ்சுருக்கும், அதே ரிசல்ட் உங்களுக்கு வரும்னு எதிர்பார்த்து போகாதீங்க. ஓகே. ஈவன் இஃப் அன் இன்ஃப்ளூயன்சர் இஸ் கோயிங் டு நேம் அ கிளினிக், அந்த கிளினிக் அவங்க நேம் பண்ணால் கூட நீங்கள் அங்கே போகணுன்னு விரும்பினாலும் கூட நீங்கள் போகும்போது ஒரு ஓப்பன் மைண்டோட போங்க. ஓகே நம்ம போய் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம், நமக்கு என்ன ரிசல்ட். இப்போ அவங்க வந்து அதே ரிசல்ட் நான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அது நீங்கள் கேர்ஃபுல் ஆகணும், அது ரெட் ஃப்ளாக். ஓகே. நீங்கள் அவர் பார்த்தீங்களே அதே ரிசல்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது முடியாது, அது சாத்தியமே இல்லை. நான் வந்து 100% உங்களுக்கு முடி வளரும்னு நான் சொல்ல முடியாது. நான் வந்து எது சரியோ அதை செய்கிறேன். வளர்றதுக்கான ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. ஓகே. இதுக்கு நாள் கணக்கு எதுவும் இருக்கா சார்? குறிப்பிட்ட நாளுக்குள்ளே இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும், இந்த நாளில் ஹேர் வளர்ந்துடும் அப்படின்னு ஒரு பொதுவாக சொல்லிடலாமா, இல்லை ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுமா? இல்லை, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ முடி மாற்று அறுவை சிகிச்சை பண்ண நாளில் இருந்து 6 to 9 months, 6 மாதத்துலேருந்து 9 மாதம் ஆகும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு. கிட்டத்தட்ட 1 இயர்னு வச்சுக்கணும். ஆனால் ரியாலிட்டியில் அப்படி சொல்ல மாட்டிருக்காங்களே சார், 30 நாளில் ரெடி ஆகிடும் அப்படின்லாம் விளம்பரங்கள் வருதே சார். 30 நாள்லாம் ரெடி, அது வந்து அதுதான் அந்த மாதிரி இதில் போய் விழக்கூடாது. ஓகே. அதெல்லாம் வந்து ஸ்கேமிங் தான் ஓப்பனாக சொல்லணுன்னா. ஸோ இப்போ எங்களோட வேலை நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் அசஸ் பண்ணிடுறோம் இல்லையா, எக்ஸ்பெக்டேஷன்ஸை கரெக்டாக அவங்களுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும்.
இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் என்கிட்ட வராங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். பேஷண்ட் ஓகேனா அதுக்குன்னு அடுத்த நாளே நான் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. அந்த எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து 2 வாரம் நம்ம டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு தே கேன் டிஸ்கஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ண வேண்டியது என்னென்னா இதை நம்ம பண்ணுறோமா இல்லையா. ஓகே இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ரிஸ்க்லாம் இருக்குன்னு இருக்காங்க, இதெல்லாம் மீறி நம்ம பண்ணிக்கிறோமா இல்லையாங்கிற டெசிஷன் அவங்களுக்கு. ஓகே ஒன்ஸ் அந்த டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா யார்கிட்ட பண்ணணும்? இப்போ நீங்கள் சொன்ன அந்த பார்லரில் போய் பண்ண போகிறாங்களா இல்லை எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பண்ண போகிறாங்க? ஓகே இப்போ நான் வந்து கிளினிக்கில் பண்ணக்கூடாதுங்கிறது ரூல். ஆக்சுவலாக என்எம்சி ரெகுலேஷன் படி ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் தான் பண்ணணும். ஆமாம் அனஸ்தட்டிஸ் பேக்கப் இருக்கணும், அதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. அப்போ இந்த டாக்டர் எங்கே பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் தானே கேட்கணும். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பண்ணிக்க போகிறீங்க, சார் நீங்கள் இதை எங்கே பண்ண போகிறீங்க, எனக்கு பேக்கப் சேஃப்டி என்ன இருக்குது, அனஸ்தட்டிஸ்ட் யார் இருக்காங்க, இதெல்லாம் கேட்கலாமே. அது உங்களோட ரைட். அது ஓகே அதெல்லாம் கேட்கும்போது டாக்டர் வில் ஆல்சோ கெட் அலர்ட்டட்ல. இல்லை சார், இங்கே என்ன பிரச்சனைனா நம்ம ஆல்ரெடி பேசணும், இந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து ரொம்ப எளிய முறையிலான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அவன் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுறதே என்ன சூஸ் பண்ணுறான்னா அவன் சேஃப்டியை பார்க்க மாட்டிருக்கான், ப்ரைஸை தான் பார்க்குறான். இல்லை நிறைய பேர் இப்போ நமக்கிட்டே வரும்போது கேட்பாங்க, எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சி தே டோன்ட் டிஸ்லைக் அஸ். இப்போ நம்ம பேசும்போது நம்மக்கிட்ட தே ஆர் ஹாப்பி, கன்சல்டேஷன் வரையும் தே ஆர் ஹாப்பி. அந்த கோட்டுன்னு ஒன்று வருது இல்லை, அப்போ வந்து தே ஃபீல் சார் இந்த ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும்னா, இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணுறேன், 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம தேட்டரை யூஸ் பண்ணுறோம், அதுக்கான சார்ஜஸ், அங்கே யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ், அனஸ்தட்டிஸ்ட் நம்ம பேக்கப் வைக்கிறோம் அவங்களுக்கான சார்ஜஸ், ஸ்டாஃப் நர்ஸு, நம்மளோட தேட்டர்ஸு, 2 பிளாஸ்டிக் சர்ஜன் சர்ஜரி பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த சார்ஜ் அரைவ் ஆகும். ஓகே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட்டுக்கு 10 ரூபா 20 ரூபாலாம் கோட் பண்ணுறாங்க. நாங்கள் ஏன் அதை கோட் பண்ணுறது இல்லைன்னா எங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க்கிங் கல்ச்சர் இல்லை. வி ஆப்ரேட் ஒன்லி இன் அ தேட்டர். அந்த தேட்டர் சார்ஜஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பேஷண்ட்டுக்கான சார்ஜஸ் சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். இப்போ பேஷண்ட் தான் டிசைட் பண்ணோம், என் சேஃப்டிக்கு இவ்வளோ டாக்டர்ஸ் எஃபர்ட் போடுறாங்களே, இதுக்கு நான் அந்த ப்ரைஸ் பே பண்ணலாமா வேண்டாமா. இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து சிம்பிள் சர்ஜரி தானே, இது எதுக்கு ஹாஸ்பிட்டலில் பண்ணணும், வெளில போய் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் பர்சனலாக எடுக்கிற ரிஸ்க். ஓகே அது நீங்கள் இன்னும் ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஆல்ரெடி சர்ஜரிக்கு ஒரு ரிஸ்க் தான், அதையும் மீறி இந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுங்க வந்து தேவையில்லாத ஒரு லைஃப்பை வந்து அட் ரிஸ்க், புட்டிங் லைஃப் அட் ரிஸ்க். ஓகே அது வந்து சரியில்லைன்னு என்னோட ஒப்பீனியன். பட் எக்ஸ்பென்ஸ் எங்களால் அதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப கட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஏன் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன்னா, தியேட்டரில் ஒர்க் பண்ணுறதுனால, ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒர்க் பண்ணுறதுனால. ஓகே ஆமாம், அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அறுவை சிகிச்சைன்னு போயிட்டாலே தியேட்டரில் தான் பண்ணணும். ஆமாம், தியேட்டர்னு வரும்போது இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து தான் நம்ம பேர் பண்ணி தான் ஆகணும். இப்போ இட்ஸ் நாட் மை சென்டர், இப்போ நான் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ஹையர் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால தெர் வில் பி a டிஃப்ரென்ஸ். அதுக்குன்னு ஓன் ஹாஸ்பிட்டல் வச்சுருவங்க ரொம்ப சீப்பாக பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல, அவங்களுக்கும் தெர் வில் பி an எக்ஸ்பென்ஸ். பட் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டாக ஒரு பார்லர் செட்டப்பில் அந்த ஃபேக்டர்ஸே வராது. ஸோ தே மைட் டூ இட் ஃபார் அ லெசர் காஸ்ட். இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் அண்ணாநகரில் இது பண்ணது வந்து 12th படித்த பசங்க, குவாலிஃபைட் பசங்க தான் அந்த சர்ஜரியை பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்குற காஸ்ட்டும் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி முடித்த ஒரு டாக்டர் பண்ணுறதுக்கு கொடுக்குற காஸ்ட்டுக்கும் தெர் வில் பி a டிஃப்ரென்ஸ். ஓகே அது இட் இஸ் நாட் த ப்ரைஸ் யூ பே ஃபார் த டிகிரி அலோன். இப்போ நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா சர்ஜரினா டாக்டர்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்படிலாம் இல்லை. இது வந்து இட்ஸ் அ டெக்னீஷியன் ஜாப் மட்டும் இல்லை. அது அந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அந்த டெக்னிக்கை மட்டும்தான் பண்ணியிருப்பான். இப்போ நாங்கள் அப்படி இல்லை, வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் என்டையர் சேஃப்டி. ஓகே நீங்கள் அனஸ்தீசியா கொடுக்குற ட்ரக் டோசேஜ்லேருந்து மானிட்டர் பண்ணுறதுலேருந்து சர்ஜரி பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாங்களே பண்ணும்போது தட் ப்ரைஸ் கோஸ் அப் ஆக்சுவலி. ஓகே, இப்போ இந்த சந்தோஷ்க்கு நடந்த விஷயமாகட்டும், மற்ற இளைஞர்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய பாட்னால அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் ஆகட்டும், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி பிஃபோர் ஆஃப்டர்னு இருக்குல்ல சார், அந்த டைம் வந்து ரொம்ப முக்கியமான டைம் ஆகுது. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் உள்ள டைம் அப்படின்றது ஏன் சர்ஜரிக்கு அப்புறம் உள்ள டைம் இல்லை சர்ஜரிக்கு முன்னாடி உள்ள டைம், அந்த சஜஷனே வந்து சரியாக கொடுக்கல, இல்லை சர்ஜரிக்கு அப்புறம் அவங்கள சரியாக கவனிக்கல. ஏன்னா அவங்க அம்மா பேசும்போது அது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் நீங்கள் வந்து ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது உண்மைதான். ஏன்னா இப்போ அந்த மாதிரி சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே இப்போ எங்ககிட்ட வராங்க, எங்களை மாதிரி கிளினிக்கில் போகிறீங்கன்னா நீங்கள் டாக்டரை பார்க்குறீங்க. இப்போ அந்த மாதிரி சென்டர்ஸில் நீங்கள் டாக்டர் யாருன்னே தெரியாது, உங்களை ஆப்ரேட் பண்ணுற பர்சன் யாருன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 12th படித்த பையனை நீங்கள் உங்கள்கிட்ட காமிச்சு இவர் தான் உங்களை ஆப்ரேஷன் பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் பண்ணிக்க மாட்டீங்க. அது எல்லாமே இட்ஸ் ஹிடன். ஓகே அதே மாதிரி
ஒரு ஒரு என்ன சொல்லுவோம்னா ஒரு ஃபாலோஅப்ஸே இருக்காது. ஓகே. ஒரு ஃபஸ்ட்டு பார்த்ததுலேருந்து கடைசியாக பேஷண்ட்டுக்கு வந்து ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போகிற வரையும் நான் தான்னா அந்த டாக்டர் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற இடமா பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து இட்ஸ் மஸ்ட் ஆக்சுவலி. இது ஒன்றும் பெரிய விஷயமா நாங்கள் ஒன்றும் பண்ணல. இது வந்து நார்மல் டியூட்டி ஆஃப் அ ஆப்ரேட்டிங் சர்ஜன். ஒரு சர்ஜரிங்கிறது சர்ஜரிக்கு முன்னாடியே ஆரம்பிக்கும். ப்ரீ ஆப்ரேட்டிவ், இன்ட்ரா ஆப்ரேட்டிவ், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் 3 தான் நாங்கள் பிரிக்கிறோம். இந்த 3 ஸ்டேஜ்லேயுமே வந்து ஒரு டாக்டரோட ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவு த சேம் டாக்டர் ஹேஸ் டு பி தேர். ஓகே. அப்போ தான் ஃபாலோ தெரியும். ஓகே. அந்த டாக்டர் ஒரிஜினல் டாக்டர் அப்படின்றத எப்படி சார் செக் பண்ணுறது? அது வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து தைரியமாக கேட்கலாமே. நீங்கள் எந்த கவுன்சிலில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்க. இப்போ எல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மோர் அட்வான்ஸ். தே ஹேவ் அ QR ஸ்கேனர். அந்த ஸ்கேனரில் போட்டிங்கன்னா அந்த டாக்டர் பேர் வருதான் தெரியும். இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் உங்களுக்கு, XYZன்னு ஒரு நம்பரை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பரை கேட்டுட்டு நீங்கள் ஏமாந்து போகலாம். ஆனால் அந்த நம்பர் அந்த கவுன்சிலில் இருக்காங்களா இல்லையாங்கிறது அந்த ஸ்கேனரில் போட்டால் தெரிய போகும். ஆக்சுவலாக மெடிக்கல் கவுன்சில் ரூல்ஸ் படி அந்த டாக்டர்ஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் நம்பர் போர்டை வந்து டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்றது தான் ரூல்ஸ். ஸோ அதை தாண்டியும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது தானே சார் நம்ம இந்த கேள்விகளாம். நீங்கள் கேட்டது போலி டாக்டர்ஸ் வந்து அதை போலியாவே அந்த சர்டிஃபிகேட் போடலாமே. ஓகே. அது வந்து மெடிக்கல் கவுன்சில் கான் டு எனிதிங். இப்போ நான் வந்து என் சர்டிஃபிகேட்டை நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஓகே. இப்போ அவங்க வந்து சர்டிஃபிகேட்டே போலியாக தானே இருக்கும். அது வந்து யாருக்கு கீழேயுமே வராது, அந்த ரெகுலேஷன் கீழே வரும். அப்போ வந்து பப்ளிக் தான் தேர் மோர். பப்ளிக்கோட அவேர்னஸ் தான் வில் அவாய்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன். ஓகே. இப்போ அவங்க வந்து ஜென்யூனாக பார்க்கணும். மற்ற இடத்துக்குலாம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு 1000 ரிசர்ச் பண்ணுறோம். ஓகே. யூ ஆர் சரண்டரிங் யுவர் பாடி டு சம் சர்ஜரி டு சம் ஒன். அப்போ நீங்கள் எவ்வளோ ரிசர்ச் பண்ணணும். ஓகே. இட்ஸ் நாட் அ ஜோக். இல்லை, இப்போ இந்த முடிமாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது ஸ்கேமா நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்துருப்பீங்களே சார். ஸ்கேம் அப்படின்றது இது ஸ்கேம் அப்படின்னு ஏதாவது ஆடை பார்த்தோ இல்லை அதை ஏதாவது ஒரு நபரை பார்த்தோ நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்களா சார்? ஜென்ரலாக ஒரு வீடியோவை பார்க்குறீங்கன்னு வைங்க. இப்போ நான் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய வீடியோஸை பார்த்து இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? அந்த வீடியோவை பார்த்தே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே. எப்படின்னா ஏன்னா அது தெரிஞ்சால் மக்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லை அது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஆள் கரெக்டான ஆளான்னு பார்க்கும். இப்போ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் யார் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும். ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து டாக்டர் மாதிரி பேசலாம், ஆனால் டாக்டராக இருக்க முடியாது. ஓகே. அது வந்து வெரி டஃப் டு டிஃப்ரென்ஷியேட் தான். இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் யாருனாலும் டாக்டர் மாதிரி பேசலாம். ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவில் இருக்குது. பட் அதோட அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் தான். இன்றைக்கி இருக்க பப்ளிக்கும் கஷ்டம் தான் அது. யார் ஜென்யூன் டாக்டர், என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான்னு யாருக்கும் தெரியாது. ரெண்டாவது மிராக்கிள் கியூர் கொடுக்குறது. நான் இங்கே போனேன், எனக்கு உடனே ஃபிக்ஸ் பண்ணாங்க, அடுத்த ஒரு 3 மாதத்தில் எனக்கு வந்து முடி வளர்ந்துருச்சு, நான் சூப்பர் ஆகிட்டேன், கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன்னு காமிக்கிறதெல்லாம் ஸ்கேம். ஓகே. அதுக்கு அடுத்தது நம்ப முடியாத பிஃபோர் ஆஃப்டர். எல்லாருக்கும் பிஃபோர் ஆஃப்டர் நாங்களும் காமிப்போம் பேஷண்ட்ஸ் இங்கே வரும்பொழுது. பட் அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மிகைப்படுத்திய ஒரு ஃபோட்டோவை காமிச்சு நான் இப்படி கம்ப்ளீட்டாக பால்டாக இருந்தேன், எனக்கு 3 மாதத்தில் தலை ஃபுல்லாக முடி வந்துருச்சுங்கிறாங்கன்னா அதெல்லாம் வார்னிங் சைன்ஸ், அதெல்லாம் ரெட் ஃப்ளாக். ஓகே. அதே மாதிரி a person who is promising too much, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர், நாங்கள் பண்ணாததா, 1000 கேஸ் பண்ணிட்டோம், 2000 கேஸ். ஒரு கேஸ் எங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு நாள் முழுக்க ஆகுது. இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் எனி ஒன் டு டூ 1000 கேசஸ் அவ்வளோ 1 வருஷம் 2 வருஷத்தில் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்பரை மிகைப்படுத்தி காமிக்கிறது, ரிசல்ட்டை மிகைப்படுத்தி சொல்கிறது, வேறு என்ன சொல்கிறது, இப்போ மெடிசன்ஸே வேண்டாம், இதுவே உங்களுக்கு 100% க்யூர் கொடுத்துரும், இந்த மாதிரி வார்த்தை ஜாலத்தை வச்சு உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து வார்னிங் சைன்ஸ். ஓகே. நோ ஒன் கேன் ப்ராமிஸ் இந்த 100% கேரண்டி, சூப்பர் ரிசல்ட்டு, இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனோட வேலையே இல்லை. ஸோ அந்த மாதிரி வார்த்தை வருதுனாலே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ஜரின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரொசீஜர் ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் அது ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி. ஓகே. அந்த ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை வந்து தயவுசெய்து ஒரு பார்லர் மாதிரி இடத்துல பண்ணிக்கலாம், அதெல்லாம் உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா எடுத்துருங்க இன்னையோட. ஓகே. ஏன்னா அங்கே தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அரைஸ் ஆகுது. ரெண்டாவது, காஸ்ட் சேவ் பண்ணுறேங்கிற பேரில் டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் சேஃப்டி. ஸோ உங்கள் லைஃப் வந்து இட்ஸ் மோர் ப்ரிஷியஸ் தென் இந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறது, காஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணுறது. எஸ், தேர் ஆர் இன்ஸ்டன்சஸ், அதை சில நேரம் தவறுகள் நடக்கலாம். அதை நடக்காமல் பார்த்துக்கிறதுனா அவசரப்படாமல் இருக்கும். ஓகே. சர்ஜரி நீங்கள் பண்ணுறேன்னு முடிவு பண்ணால் கூட உங்கள் டெசிஷன் மேக்கிங்கை எவ்வளோக்கு எவ்வளோ நிதானமாக எடுக்கிறீங்களோ
அவ்வளோக்கு அவ்வளோ இட் வில் பி சேஃப். இப்போ ஒருத்தர் வந்து இந்த முடிமாற்று அறுவை சிகிச்சைக்கு போறாரு அப்படின்னா, இப்போ அவர் மேபி தப்பான ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாரு, இல்ல தப்பான இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் சார்? இப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது வந்து தப்பான இடத்துக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டா என்ன நடக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வார்ன் பண்ணணும். இப்போ பண்ணிக்கிட்டவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே அவங்க போய் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மெசேஜ். பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்ஃபெக்ஷன். இப்போது அங்கே பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஸ்டெரிலிட்டி அதெல்லாம் பற்றி இன்னுமே தெரியாது. ஸோ அப்போ இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா இட் கேன் லீட் டு லைஃப் லாஸ். அதாவது அவங்க உயிரே போகிற அளவுக்கு கூட போகலாம். இப்போ நீங்கள் அந்த 3 டெத்து சொன்னீங்களே, அந்த 3மே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ் வீங்கி ஃபுல்லாக சிகப்பாகி அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் தான் செப்சிஸ் போய் இறந்துருக்காங்க. ஓகே. இதை ஈஸியாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இஃப் இட் இஸ் டன் இன் அ ரைட் பிளேஸ். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஃபாலோ அப்ஸே அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்கள பொறுத்தவரையும் சர்ஜரி முடிச்சு நீங்கள் போங்க ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணணும். ஸோ அப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஆப்டிமைஸ்டாக வராது. ஓகே. ஸோ நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டும் சரி, நீங்கள் அண்டர்கோ பண்ண பெயினும் சரி, அதுக்கான பெனிஃபிட்டே உங்களுக்கு கிடைக்காம போகலாம். மூணாவது, அனஸ்தீசியாங்கிறது இட் இஸ் நாட் அ ஜோக். இப்போ இங்கே அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு அனஸ்தீசியா டெக்னீஷியனை வச்சு தான் லோக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்சர்வ்டு வே ஆஃப் ப்ராக்டிஸிங். இப்போ நீங்கள் தப்பான இடத்துல போய் விழுந்துட்டிங்கன்னா என்ன இன்ஃபெக்ஷனாலும் வரலாம். ஒரு நீடில் ஸ்டெர்லைஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஒஸ்ட் கேஸ்க்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் கூட வரலாம். நமக்கு தெரியாது. இப்போ 2 பேருக்கு ஒரே நீடில் ஷேர் பண்ணாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் போய் பண்ணுறது தான் ப்ராப்ளம். இந்த மாதிரி தப்பான இடத்துல பண்ணால் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், அனஸ்தீசியா ஓவர் டோஸ் ஆகிட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், லைஃப் இஸ் அட் ரிஸ்க், ஈவன் டெத் கேன் ஹேப்பன். ஓகே. இதுதான் வந்து தப்பான இடத்துல போய் பண்ணுறதுனால வர ப்ராப்ளம்ஸ். போயிட்டீங்க, தப்பான இடத்துக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு அது தப்பான இடம் தோணுச்சுன்னா ஏன் சார் உடனே ஏன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கே பண்ணிக்கலாம் சார், அடுத்த வாரம் ஆஃபர் கொடுக்குறோம் 50% டிஸ்கவுண்ட்டு, இந்த வாரத்திலே பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அமௌண்ட் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்கனாலே டேக் யுவர் டைம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எமர்ஜென்சி சர்ஜரியே இல்லை. யூ கேன் டேக் யுவர் அடிக்வேட் டைம் எடுத்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். இல்லைங்க நான் 2 நாள் கழிச்சு வரேன்ட்டு வந்துட்டு திங்க் ஓவர் அண்ட் கெட் டு அ ஜென்யூன் பிளேஸ் அண்ட் கெட் இட் ஆப்ரேட்டட். இல்லை கன்சல்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க. இது ஒன்றும் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க சார், 25 இயர்ஸுக்கு அப்புறம் பண்ணால் ஓரளவு நல்லது அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா லேட்டாக பண்ணும்போது மேபி பின்னாடி பேக்கில் இருக்கக்கூடிய முடி வந்து கம்மியாகும், அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி ஏதாவது தவறுதலாக 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நம்ம எடுக்கணும். சரி, அவங்க எங்கே தப்பு வருதுன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிவிட்டு அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம கவுன்சிலிங் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சர்ஜரிஸ் வரவங்களுக்கு ப்ராப்பராக கவுன்சில் பண்ணி சர்ஜரியே பண்ணாலும் நீங்கள் மெடிசன்ஸை லாங் டேர்ம் யூஸ் பண்ணணும். ஓகே. அப்படிங்கிற அவங்க மண்டையில் ஏற்றிட்டோம்னா தே வில் ஃபாலோ. அப்போ வந்து அந்த ப்ரொக்ரெசிவ் ப்ராப்ளத்தை நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். அப்போ வைக்கிற முடியும் நல்லாயிருக்கும், இருக்கிற முடியும் இட் வில் பி க்ரோயிங் ஃபாஸ்டர், ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும். இம்மீடியட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் கிடைக்கல அப்படின்றதுனால இம்மீடியட்டாக வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா அது? அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இன்னொன்று நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா 10% பேருக்கு வந்து ரிசல்ட் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறது. தப்பான இடத்துலலாம் அதை சொல்ல மாட்டாங்க. 100% கேரண்டிங்க, சூப்பராக பண்ணிடலாம் இப்படின்னு சொல்லி தான் அவங்க கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இங்கே இட் இஸ் நாட், எங்களோட எய்ம் இஸ் நாட் டு கன்வெர்ட். 10% பேருக்கு டோட்டலாகவே ரிசல்ட் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து அவங்கள புரிய வைக்கிறோம். ஓகே. ஸோ அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது தே ஒன்ட் ஃபீல் சீட்டட். அவ்வளோதான். இது பாயிண்ட் என்னென்னா அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு அவங்க நினைக்கக்கூடாது. ஓகே, எல்லாரும் எஃபர்ட் போட்டோம், இதுதான் ரிசல்ட்னு அவங்க ஒத்துக்கணும், அவ்வளோதான். ஓகே. சரி, இப்போ நார்மலாக ஒருத்தர் பார்லர் போய் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஹேர் க்ரோத் வந்து அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா அவர் வந்து ஒரு மாதிரி அவர் நினச்ச ரிசல்ட் வரல அப்படின்னும் போது அதை சரியே பண்ண முடியாதா, இல்லை சரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்காது? அதான், அது வந்து இப்போ நம்ம ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணி அந்த ஹேர் லைன்லாம் டிசைன் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். இது சரியான ட்ரைனிங் இல்லாதவங்க, சர்ஜன்ஸ் இல்லாதவங்க பண்ணும்போது பேஷண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப ஹேர் லைனை இறக்கி வைக்கிறது, இல்லை ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஹேர் பேட்டர்னில் வைக்கிறது, இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது இட் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள்னு சொல்லுவோம். அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம வச்ச முடியலாம், நம்ம திரும்ப ஒன்று ஒன்றா எடுக்கணும். ஏன்னா அது ரொம்ப, இப்போது ஒரு மேல் பேஷண்ட்னா அந்த ஹேர்லைன் வந்து மேலே இப்படி ரெசீட் ஆகி தான் வரணும். இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவாங்க. அது பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அது இட் ஒன்ட் லுக் நார்மல். ஓகே. அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுங்கிறது திரும்ப ஒரு சர்ஜரி மாதிரி போய் அந்த ஒவ்வொரு ஹேராக நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து அதுதான் பிளானிங் சொல்கிறது. இது
பிளானிங் தான் அதில் கீ ஃபேக்டர். இல்லை சார், இப்போ அட்வான்ஸாக ரோபோட்டிக்லாம் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார். ரொபாட்டிக் வந்து நம்ம பண்ணுற ப்ரொசீஜரை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு தான். பட் அதில் ஒரு கேட்ச் இருக்குது. இட் இஸ் ஒன்று, த கன்சோல் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ரெண்டாவது கன்சியூமபிள்ஸும் எக்ஸ்பென்சிவ். அது ஒரு சர்ஜரிக்கான காஸ்ட்டே அதுக்கு வந்துடும். ஓகே. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இவால்வ் ஆகிட்டு இன்னும் லேட்டஸ்டான மிஷின்ஸ் நிறையா வந்ததுன்னா இட் வில் கெட் சீப்பர். அப்போ we can try that. இப்போ நான் ஆல்ரெடி கேட்டது தான் சார். இப்போ நார்மலாக ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய டாக்டர் வந்து அந்த டாக்டருக்கான தகுதின்னு ஒன்று இருக்கும் சார். அதை எப்படி சார் செக் பண்ணுறது? அது என்ன தகுதி சார்? இன்னைக்கு டேட் வரையும் பிளாஸ்டிக் சர்ஜன் ஆர் டெர்மட்டாலஜிஸ்ட் கேன் டூ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். இதுதான் வந்து நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலோட ரெகுலேஷன் இன் அ ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி வித் ICU பேக்கப். வெரி கிளியர்லி லைன்ட். ஆனால் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அது தெரிய வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ என்கிட்ட வராங்க எல்லாரும், இப்போ ஒருத்தர் ரெஃபர் பண்ணி வராங்கன்னா வந்தோடனே நீங்கள் டாக்டரா, நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜனான்னு கேட்க மாட்டாங்க. அப்போது ஒரு டாக்டரோட டியூட்டி இஸ் டு டிஸ்பிளே த, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட குவாலிஃபிகேஷனை முடிஞ்ச அளவு ஹால்லையோ இல்லை ரூம்லையோ டிஸ்பிளே பண்ணணும். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் அவங்களோட டிகிரி எல்லாமே இருக்கும். ஸோ பேஷண்ட்டும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் கேட்டுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி இல்லையா அவங்களுக்கு சங்கடமாக இருக்குன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் பண்ணிவிட்டு தே கேன் கோ டு த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் வெப்சைட் அண்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டால் அந்த டாக்டர் தானான்னு தெரியும். இன்னொன்று, இன்னைக்கு வர சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயுமே there is a QR ஸ்கேனர். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அவங்களோட என்டையர் குவாலிஃபிகேஷன் வந்துடும். ஓகே. ஸோ இதுதான் வே ஆஃப் ஐடென்டிஃபையிங் வெதர் த ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறதுக்கு, ரெண்டாவது அந்த டாக்டர் தானான்னு நீங்கள் செக் பண்ணுறது. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ்.